என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயத்துல தான் பெரிய பெரிய சந்தோஷம் கிடைக்கும்னு நிறைய தடவை நானே சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்ட விஷயத்த நான் இன்னைக்கு அனுபவிச்சேன்னு கூட சொல்லலாம். ஒரு இடத்துக்கு நம்ம எங்கேயாவது போறோம்னா, தனியா போனா தான் ஜாலியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், நம்மளுக்கு பிடிச்சதை செய்ய முடியும், என்ஜாய் பண்ணலாம் அப்படிலாம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அதெல்லாம் அப்படி கிடையாதுங்க. ஒரு இடத்துக்கு கூட்டமா இருந்து சேர்ந்து போன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருக்க சந்தோஷம் வேற லெவல்ல இருக்கும். அதை நான் நல்லாவே அனுபவிச்சேன். நாங்க ஊட்டில கர்நாடகா பார்க் போகும்போது ரொம்ப தூரமா இருக்கும், யாருமே நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நாங்கெல்லாம் சேர்ந்து கூட்டமா பேசிக்கிட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு ஏகப்பட்ட விஷயத்த பண்ணிக்கிட்டே போகும்போது அந்த பார்க் ஃபுல்லாவே நாங்க சுத்திட்டு வந்து கூட எங்களுக்கு எந்த ஒரு வலியோ இல்ல இவ்வளவு தூரமா இருக்கேன் அப்படிலாம் எதுவுமே தோணல. எல்லாத்தையுமே புதுசு புதுசா பாக்குற மாதிரி ஒரு அனுபவம் தான் கிடைச்சது. அதுவும் குழந்தைங்க கூட போகும்போது எல்லா விஷயத்தை பத்தியும் பேசிட்டே போகும்போது அவங்க எங்களை கேள்வி கேட்கறதும் நாங்க அவங்களுக்கு பதில் சொல்றதும் வேற லெவல் வித்தியாசமான ஒரு உணர்வுன்னு கூட சொல்லலாம். இதே மாதிரி நீங்க கூட குடும்பத்தோட எங்கேயாவது போய் அனுபவிச்சு பாருங்களேன். இந்த சந்தோஷம் நான் சொல்றதை விட உங்களுக்கு பெருசாவே கிடைக்கும். இதுலயும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, நான் ஃபர்ஸ்ட் டைம் நிறைய ரீல்ஸ் இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு மாதிரி இருந்தது, எப்படி இருக்குமோ எல்லாரும் பாக்குறாங்களே அப்படிலாம் கூச்சமா இருக்கு இப்பெல்லாம் நான் நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா ஹஸ்பண்டும் சரி நம்ம ஃபேமிலி சரி எல்லாருமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி இதெல்லாம் நீ பார்க்கவே வேணாம், உனக்கு பிடிச்சதை நீ பண்றதை பண்ணு அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணாங்க. இது எல்லாமே நம்ம குடும்பத்தோட போனா மட்டும் தாங்க கிடைக்குது. நீங்க அனுபவிச்சு பாருங்களா, கண்டிப்பா உங்களுக்குமே இந்த சந்தோஷம் கிடைக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.